Hi dear students, welcome to YouTube's channel. Paper valuation corrections எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So paper valuation வந்து ரொம்ப ஈஸியா தான் கரெக்ட் பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு எல்லாருக்குமே நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எக்ஸாம் எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் பேஸ் பண்ணியும் கரெக்ட் பண்ண டீச்சர்ஸ் உடைய ஃபீட்பேக் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருந்ததுனால கரெக்ஷன்ஸ்லயும் ரொம்ப ஈஸியா கரெக்ட் பண்ணதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பயாலஜியும் ஈஸியா இருந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க இந்த இயர் கம்பேர்ட் டு போன வருஷத்தோட. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஸ் பர் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃபீட்பேக் வந்து டஃபாவும் மாடரேட்டாவும் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் சென்டம் வந்து இல்ல. இப்போ நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஈவன் அது இன்ஜினியரிங் கட் ஆஃபா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வரக்கூடிய பேராமெடிக்கலோ இதுக்குமே நம்மளுக்கு என்ன ஆகும், பயாலஜி பேஸ்டா சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய கட் ஆஃபா இருந்தாலும் நம்மளுக்கு கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு சென்டம் ஸ்கோர் வந்து கிடையாதுங்கும் போது நம்மளுக்கு அதை வந்து டிவைடட் பை 50க்கு தான் நம்ம பண்ண போறோம். 100 2ஆல டிவைட் பண்ணி 50க்கு தான் நம்ம எடுக்க போறோம். பட் மேத்தமெட்டிக்ஸையும் பயாலஜியும் ஆஸ் இட் இஸ் 100 மார்க்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கட் ஆஃப் பார்ப்போம். ஸோ அதுல ரெண்டு சப்ஜெக்ட்ஸ்லயுமே சென்டம்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு வந்து இருக்கிறதாக இந்த சர்வே ரிப்போர்ட்ஸை வச்சு நம்ம சொல்றோம். இப்போ நம்மளுக்கு இந்த பேராமெடிக்கல் நர்சிங் அதாவது 20 கோர்சஸையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் தான் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட்டா அனலைசஸ் ரிப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப லோ கட் ஆஃபா இருந்த வருஷம் வந்து 20 to 21வது வருடம். அதுல அப்ளிகேஷனுமே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுமே எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி, 37,000 பேர் தான். ஸோ அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய கட் ஆஃப் வந்து 197 தான் தொடங்கி இருக்கு. அதுல இருந்து 147 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. செகண்ட் ரவுண்டுக்கு 147ல இருந்து 127 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து 126ல இருந்து 109 கட் ஆஃப் வரைக்கும். ஃபோர்த் ரவுண்ட்ல வந்து 108ல இருந்து 74.5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க கவுன்சிலிங்க்கு. இத்தனைக்கு சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. ஒரு அரௌண்ட் 1800 1500 சீட்ஸ் தான் இருந்துச்சு. அதை போக மீதி வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து ஒரு 14,000 சீட்ஸ் வந்து இருந்துச்சு. இதுதான் 2021ல நடந்தது. 21-22ல பாத்தீங்கன்னா 58,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 36,000 பேருக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணாங்க. ரெண்டு கவுன்சிலிங் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு வந்து 198ல இருந்து 173 கட் ஆஃப் வரைக்கும் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து 172.99ல இருந்து 152 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க. சோ அதே மாதிரி 22-23ல 63,000 பேர்ல 58,000 பேரை தான் கவுன்சிலிங் கூப்பிட்டு இருந்தாங்க. ரெண்டு ரவுண்டு தான் நடந்துச்சு. கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சென்டம் எடுத்திருந்தா 200 to 170 வரைக்கும் கால் ஃபார் பண்ணிருந்தாங்க. ரவுண்ட் 2 உடைய கட் ஆஃப் 169.97ல இருந்து 150 வரைக்கும். லாஸ்ட் இயர் 23-24ல 66,000 பேர் கலந்துகிட்டதுல 65,000 பேரை வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. ஒரு 3 ரவுண்ட் ஆஃப் கட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுல எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 200 சென்டம் ஸ்கோர் பண்ணதுனால 200 கட் ஆஃப் to 160 வரைக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் கொடுத்து கால் ஃபார் பண்ணிருந்தாங்க. அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட்ல எப்படின்னா அதே 200 to 160 வரைக்கும் கூப்பிட்டாங்க. இதுல கவர்மெண்ட் காலேஜும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட்ஸை கொடுத்து திருப்பியும் அவங்களையே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் இதுலயே முடிஞ்சதுனால தேர்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா 159.96ல இருந்து 130 கட் ஆஃப் வரைக்கும் கால் ஃபார் பண்ணாங்க. இதுல செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் மட்டும் இருந்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ இதுதான் லாஸ்ட் 4 இயர்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா கவுன்சிலிங் ரவுண்ட்ல எந்த கட் ஆஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரிப்போர்ட். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 20-21ல 37,000 பேர்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 197 to 147க்கு எவ்வளவு பேருக்கு வந்து சீட் அலாட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சு. சோ டோட்டலா கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ரெண்டு சீட்ஸுமே சேர்த்து 14,000 சீட்ஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி 21-22ல நீங்க வந்து இந்த 198 to 173 கட் ஆஃப்க்கு வந்து 6,487 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் அலாட் ஆச்சு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22-23ல 20 to 170 கட் ஆஃப்ல எவ்வளவு பேருக்கு சீட்ஸ் அலாட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6,341 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அலாட் ஆச்சு. சோ டோட்டலா கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 24,000 பிளஸ் நம்மளுக்கு அதை காட்டிலும் மோர் தென் ஒரு 18,000க்கு மேல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அதே
அதே மாதிரி 200 to 160 கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் மட்டும் தான் கூட்டி இருந்தாங்க. சோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸோட போன வருஷம் நம்மளுக்கு கவர்மெண்டோட சீட்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க. 2860 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் இருந்துச்சு. அந்த 2860 கவர்மெண்ட் சீட்ஸும் இந்த பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து அலாட் ஆச்சு. அண்ட் SF சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் நம்மளுக்கு அதிகமாவே இருந்துச்சு. அரௌண்ட் 18,000 சீட்ஸ் வந்து இந்த 4 கோர்சஸ்க்கு இருந்துச்சு. அதை தவிர நம்மளுக்கு ஃபார்மா டிக்கு வந்து ஒரு 600 சீட்ஸ் வந்து இருந்துச்சு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனாலுமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க எல்லாருடைய கட் ஆஃபும் உங்க எல்லாருடைய ஸ்கோருமே நல்ல ரேஞ்ச்ல நல்ல கட் ஆஃப் மார்க்ஸ்ல தான் நீங்க வச்சிருப்பீங்க. சோ கட் ஆஃப் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டா இந்த கோர்ஸ்க்கு இந்த கட் ஆஃப் வரும், இந்த காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் வரும்னு சொல்லிட்டு எந்த வருஷமே நம்மளால கணிக்க முடியாது. ஜஸ்ட் we are predict தான் பண்றோம். சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங், கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு கோர்ஸ் நீங்க வந்து இப்ப செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு எத்தனை காலேஜஸ் இருக்கோ குறைஞ்சபட்சம் 20-25 காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்ல ப்ரிஃபரன்ஸா நீங்க கொடுத்து அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு கோர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த உங்களுக்கு பிரியப்பட்ட ஃபர்ஸ்ட் கோர்ஸை நீங்க பிபிடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து பேக்கப்பா ஒரு 4-5 கோர்ஸையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிடணும், கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணணும். அத்தனை கோர்சஸுக்கும் என்னென்ன காலேஜஸோ உங்களுக்கு பிரியப்பட்ட காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலேஜ் கொடுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு அடுத்த காலேஜ் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கவுன்சிலிங்ல கொடுங்க. கவுன்சிலிங்ல நீங்க எத்தனை கோர்சஸ்னாலும் எத்தனை காலேஜஸ்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நினைச்ச கோர்ஸ் நினைச்ச காலேஜ் வந்து சீட் அலாட் ஆகும். சோ கட் ஆஃப் வந்து கூடுனாலும் குறைஞ்சாலும் இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் நீங்க எல்லாருமே நல்ல ஸ்கோர் எடுப்பீங்க, அந்த அளவுக்கு நல்ல மார்க்ஸ் இருக்கும். கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.